என்ன மாமாய் உக்காந்துட்டீங்க? ஏட்டி ராணி இந்த வீட்டுல உட்கார கூட உரிமை இல்லையா? உக்காந்துட்டீங்களா நின்னுட்டீங்களா? என்ன பழமா பேசுற நீ? என்ன இப்ப உட்காந்துட்டீங்களான்னு கேட்டது உங்களுக்கு குத்தமா போச்சு அப்படிதானே? அப்ப இந்த வீட்டுல நான் வாயே திறக்க கூடாது. ஐயோ கடவுளே, இன்னைக்கு காலங்காத்தாலே சாமியாட ஆரம்பிச்சுட்டாலே என்ன பண்ண காத்திருக்காளோ? சொல்லுங்க மாமா, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். முனுக்கு முனுக்கு முடிச்சிட்டு இருக்கீங்க. ஆத்தா நான் வாயே திறக்கலாத்தா, தெரியாம கேட்டுட்டேன். விடு. சும்மா ஏதாவது பேசுனா குத்தம்னா என்னதான் பண்றது? நான் எதுவுமே சொல்லல ராணி, நீ கோவப்படாத. சரி சரி, தண்ணி வருதான்னு பாத்துட்டு வரேன். சும்மா உட்காந்துட்டு இருக்காம காய் 2 எடுத்து போட்டு வெட்டி வைங்க. இது வரையா? என்ன? வெட்டி வைக்கிற ராணி, போ தண்ணி பிடிச்சிட்டு வா. அந்த பையன் இருக்கட்டும். பாயே திறக்க கூடாதும் பாலாட்டு இருக்கு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். போமா, போ போ. பாய் திறந்தா தப்பும் பாலாட்டு இருக்கு. எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு கம்முனே கொள்வோம். கிச்சன்ல காய வச்சிருக்கேன், எடுத்து வெட்டி வச்சிருங்க. சரி ராணி. அப்பாடா, ஒரு வழியா வெளியே போறா. அடக்கடவுளே, என்னது இது? இத்தனை பேர் இங்க உட்காந்துட்டு இருக்காளுங்க, நம்ம தான் லேட்டா? ஐயோயோ, இதுல 4வதா நான் பிடிக்கணுமா? சுத்தா வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்லை, என்ன பண்ண போறானோ? ராணியக்கா, சின்ன பொண்ணு எப்படி வந்தா? ஏம்மா ஓடவே முடியல. எக்காவை பார்த்து பார்த்து. அடியே ராணி, என்ன இந்த ஓட்ட ஓடிடவ? அதையும் கேட்குறீங்க ஆச்சி? வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, தண்ணி வரும்னா நானும் வேகமாக ஓடி வந்தேன். அப்பா கொஞ்சம் இருங்க, மூச்சு வாங்குது. நாங்களும் இங்கே தாண்டி காத்து கிடக்கிற, ஒரு சொட்டு தண்ணி வந்த பாடியில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இன்னும் எம்பிட்டு நேரம் தான் இங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறோமா? வரும் ஆச்சி, தண்ணி வர்றதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் டைம் இருக்கு. ஆமாம், இதை சொன்ன மாதிரி நேரத்துக்கு தானே விடுவானுங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்ப்போம். ராணியக்கா, எம்பிட்டு குடம் பிடிக்க போறீங்க? முதல்ல தண்ணி வரட்டுமா, அதுக்கப்புறம் பார்ப்போம் எத்தனை கூட பிடிக்க போறேன்னு. நீங்க எல்லாரும் பிடிச்சிட்டு கடைசியா தானே நானு. ஆமாட்டி, நீ தான் கடைசியா வந்துட்டவ, நான் தான் மொதல் ஆளா குடத்து போட்டேன், நான் தான் பிடிப்பேன். சரிங்க ஆச்சி, நான் ஒண்ணுமே சொல்லலையே. பிடிங்க. தண்ணி வந்துரும், எல்லாரும் அப்படி இப்படின்னு ஒரு 2 கூட பிடிக்கலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். முதல்ல வரட்டும், அப்புறம் எத்தனை கூட பிடிக்கலான்னு பங்கு வைக்கலாம். தண்ணி வருது பாட்டி, தண்ணி வருது பாருங்க. அட ஆமா, எப்படியோடி தண்ணி வந்துருச்சு, இனி அதெல்லாம் பிடிச்சிக்கலாம். சரி, அதான் குடம் வச்சிருக்கீங்களா ஆச்சி, நான் அம்பிட்டு விடுங்க. எவ்வளோ சமாத்தியா இருந்தா இவளுக்கு மட்டும் தண்ணி வந்தோடனே பிடிப்பாளுங்க, விடமாட்டேனே. ஏ கிளவி, நான் பிடிச்சங்காட்டி தான் நீ பிடிக்கணும். ஐயோ, ஜூனியக்காரி கிளவி வந்துட்டாலே, இவன் வந்தா ஒரே ராங்கி கட்டுவாளே. என்ன உண்ண போகுதுன்னு தெரியல இந்த ஆச்சி. ஆச்சி ராணி, உங்களோட குடத்தை கொஞ்சம் கொடுக்குறியா? 2 குடமா சேர்த்து பிடிச்சிக்கிறேன். ஐயோ, ரட்டக்குடிமிக்காரி கிழவி வந்துட்டாளா? கிழிஞ்சுது போ, இனி தண்ணி குடிச்ச மாதிரி தான். சரிங்க ஆச்சி, இந்தாங்க பிடிச்சிட்டு தாங்க. பட்டமா வாடி, நீ தான் கடைசி, நீ இப்பதான் வந்திருக்க, நாங்கெல்லாம் பிடிச்ச வேண்டி தான் நீ பிடிக்கணும். ஐயோ கடவுளே, இந்த கிழவியா? அவன் வந்தாலே டிங்கு டிங்குன்னு ஆடுவாளே, இன்னைக்கு என்ன ஆட்டம் ஆட போறாளோ? நம்ம ஒதுங்கிக்குவோம், இவங்க அடிச்சுக்கிட்டு தண்ணி விட்டாங்கன்னா சரி. என்ன பட்டமா முடிச்சுக்கிட்டே இருக்கவா? ஏன் முகம் இப்படி கொடூரமா இருக்கு? சரி ராதா, நான் பிடிச்ச வேட்டி பிடிடி. நான் உங்ககிட்ட போகும்போதே சொல்லி தானே விட்டேன், என் குடத்தையும் கொண்டு போய் போடுன்னு. சொல்ல பண்ணி பார்த்தா நானும் தான் உங்களோட சேர்ந்து பிடிக்கணும். குடத்தை தள்ளி ஒரு கூட பிடிச்சிட்டீல, நான் முடிச்சுக்கிறேன். இந்தாங்க ஆச்சி, நீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நான் பிடிக்கணும். எவ்வளோ வந்து இடையில பிடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கு ஆள் இல்லை, வந்த உடனே எல்லாம் பிடிப்பா ஆளுங்க. ஏட்டி உமா, அவகிட்ட பாய கொடுக்காதடி, கிழிச்சு தொங்க விட்டுருவா. பாரு சின்ன பொண்ணு, சொல்றத நீயும் கேட்டுக்கோ. இந்த ஆச்சி பிடிச்சங்காட்டி நான் தான் பிடிக்கணும். சும்மா வரவங்க போறவங்களாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, உட்காந்துட்டு இருக்கவங்களெல்லாம் என்ன இழிச்சு வச்சுக்கலாம். என்னடி என்ன எகிரிக்கிட்டு வரவா? எதுனாலும் என்கிட்ட பேசு. நீ என்ன சாடை விட்டு பேசுறவ? சாடை என்கிட்ட பேசுடி. சாடை விட்டு பேசல, நேரடியாக தான் சொல்றேன். உங்களுக்கு அது விளங்கலையா? மடச்சம்பராணியா இருந்தா அப்புறம் அப்படிதான் ஒன்றும் விளங்காது. இவரை பத்தி அவளுக்கு யாரை பத்தி நீ மடச்சம்பராணிங்கிற? ஏட்டி உமா, இழுத்து போட்டு அடிச்சுன்னு வச்சுக்கோ, தாங்க மாட்டா. ஐயோ, கலவரம் ஆயிரும் போல இருக்கு. ஏமா சண்டை போடாதம்மா, நான் பிடிக்கிறேன், நீ பிடிச்சுக்கோ. ஆச்சி இங்க பாருங்க, நான் தான் பிடிப்பேன்னு சொல்லிட்டேன். வந்தா போனவள பிடிக்கிறதுக்கு இங்க ஒன்றும் இடம் இல்லை, தள்ளுங்க, நான் பிடிக்கிறேன். ஆத்தே, சண்டை முத்தி போயிரும் போல இருக்க, நம்ம இந்த ஒரு குடத்தை தூக்கிட்டு ஓடிடுவோம். ஜப்பா பிடிக்கிற அந்த குடத்தை தள்ளி விட்டு நான் பிடிக்கிறேன் பாருப்பா. இவளுக்கு பிடிச்சிட்டு இருப்பாளையே, நான் வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருப்பேன். இருட்டி குடத்தை எடுத்துக்கிறவன் நீ வைப்பியா? நீ எடுக்கிற வரைக்கும் என்னால பொறுத்திருக்க முடியாது. உன் குடத்தை எகிரி வீசிட்டு இப்ப என் குடத்தை வைக்க போறேன். ஆச்சி இப்படி பண்ணாதீங்க ஆச்சி. கிளவிக்கு ரொம்பதான் திமிரு. பாருடி சின்ன பொண்ணு, என்ன பண்ணுது இந்த கிளவி? அதே வீடு போனதால நம்ம போனவங்களே, என் குடத்தை எண்ணி 8 விதிக்கிறவா? அடி சண்டாலி சிக்கி. இப்ப என் குடத்தை வைக்கிறேன்.
அடியே வேலை நம்ம போனாலே எதுக்கடி என் குடத்தை தள்ளி விட்டா சண்டாளிச்சு இருக்கு. இப்ப வந்துட்டு என்னக்கடி தின்னுக்கிட்டு நாடிட்டு உன்னை விட மாட்டேன்டி. என் குடத்தை எட்டு வதைக்கிறான். இப்ப பாரு உன் குடத்தை எட்டு வதைக்கிறேன். பாரு கிழவி, என் குடத்து மேல காலை வச்சு உன் காலை ரெண்டா உடச்சிடுவேன். ஆமாடி நான் கிளவி, நீ அப்படியே குமரி 16 வயசு குமரி என்ன கிளவிங்கிறான். இப்ப உன் குடத்தை உடச்சு தள்ளுல. ஆத்தே சண்டை நாரி போச்சு. சொன்னா கேளுடி, என் கடத்தை உதைக்காதடி. நீ உதைச்சில்லடி, அதே மாதிரி நானும் உதைப்பேன். போய் பொறுக்கிக்கோ உன் கடத்தை. ஐயோ கடவுளே, இந்த கிளவி எல்லாம் சண்டை போட்டு தண்ணி இல்லாம ஆக்கிடுறாளுகளாட்டிருக்கே. ஏய் இங்க பாருடி, 2 கிளவிகளும் அட்டகாசம் பண்ணுதுங்க. இடிடி உமா, நல்லா என்டர்டைன்மெண்டா தானே இருக்கு. அடிச்சுக்கிட்டு விடு, நமக்கு தண்ணி வருதோ இல்லையா என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு. என் குடத்தை ஒட்டி உதைக்கிறா. இருடி, உன் காலை தரன்னு பிடிச்சி இழுத்து கீழே வீசில நான் ரட்ட குடும்பி கறியில. அடி வேணா நம்ம போனாலே என் காலை விடுடி. ஐயோ ஏய் ராணி, பாத்துக்கிட்டே இருக்க காலை பிடிச்சி இழுக்கிறாடி. ஆத்தே, என்ன இந்த கிழவி இந்த பாடுபடுத்துது. ஐயோ என் காலை விடுடி. இழுத்து தரன்னு நான் அந்த பக்கம் வீசல. விடுடி. ஐயோ 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 ஐயோ, இந்த அட்டகாசம் பண்ற ஆளுகளே. ஐயோ பாவம் ஆச்சி. உன்னை எந்திரிச்சு விட மாட்டேன்டி. குடத்தை எட்டு உதச்சது இந்த கால் தானா? உன்னை தூக்கி வீசல. கிழவி விடு. ஏ உமா, என்னடி உனக்கு என்னடி ஆச்சு? நீ ஏன்டி அவகிட்ட வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறவ? இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல முடியாதுடி. அங்க பாரு அந்த கிழவி என்ன பாடுபடுத்துதுன்னு. என்னட்டுமா காத்துல கதக்களி ஆடிட்டு இருக்கா? ஏய் நவருடி, கீழே படுக்க போட்டு மேல ஏறி நிக்கிறே. வழங்காம போன ரெட்ட குடுமிக்காரி நான் தலைடி. இந்த ரெட்ட குடுமிக்காரி கிழவி, ஒரு வயசான பாட்டிக்கிட்ட உன் வீரத்தை காட்டுறியே. நீ தைரியமான ஆளா இருந்தா என்கிட்ட உன் வீரத்தை காட்டு. அடியே உமா. ஐயோ தண்ணி பிடிக்க வந்து இவளுக்கு சண்டைய பாக்குற மாதிரி ஆயிப்போச்சே. பாடி தைரியமான ஆளா இருந்தா வாடி, ஒத்திக்கு ஒத்த பாக்கலாம். வரியா? தைரியம் இருக்கா உனக்கு? என்னடி ஏன் வீரத்தை சோதிக்கிறியா? பறந்து வந்து அடிப்பாடி இந்த ரெட்ட குடுமிக்காரி. ஒருத்திக்கு நிக்கவே வைக்கலையா, பறந்து வராலாம் பறந்து. இப்ப பாருடி உமா. ஏ ஆத்தே, இந்த கிழவி என்ன உண்மையிலுமே பறந்து வரா? உமா உன்னை தாண்டி தள்ளிட்டு போறா. என்கிட்டே வா, இப்ப பாரு ஒரு எத்து விடுறேன். ஐயோ சின்ன பொண்ணு சண்டை முத்தி போச்சுடி. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கிழவி உமால போட்டு இந்த அடி அடிக்கிறாளே. அடியே என்ன எவ்வளவு வந்து தூக்குங்கடி. இடுப்பளம்பு உடைச்சிட்டாலே ரெட்ட குடுமிக்காரி. தண்ணி பிடிக்க வந்த இடத்துக்கு இவ்வளவு அக்கம் போறா. கடவுளே. வரட்டுமா? வேண்டாண்டி, இன்னொன்னு இந்த குழவைய பாத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் ஒரு கூட தண்ணி குடிக்க முடியாம போச்சே. ஏ ஆத்தே, நான் என்னத்த சொல்றது? ஆச்சி நல்லமா எந்திரிங்க. இந்த கைய பிடிச்சு தூக்கி விடுறேன். எந்திரிங்க ஆச்சி, எந்திரிங்க. பாத்துடி பாத்து நல்லமா தூக்கு. அம்மா என்ன கணக்குதம்மா அந்த கிழவி. என்ன அடி அடிக்கிற அந்த ரெட்ட குடுமி. அம்மா இடுப்பு உடைச்சிட்டாரா நீ? உமா ஆச்சா? முடிச்சுட்டடி இந்த கிழவிய, முடிச்சுட்டேன். ஒரு வழியா கிழவிய முடிச்சுட்டேன். இனிமே இவன் என்கிட்ட சண்டைக்கு வருவா? அடியே உமா, தண்ணி பிடிக்க வந்த இடத்துல கொலகேஸ்ல உள்ள தள்ளிடுவாடாட்டிருக்கே. ஐயோ ஊருக்குள்ள ஒரு படம் விழுந்து போச்சு. போலீஸ் பிடிக்க போகுது. ஐயோ இங்க வந்து இந்த வம்பு சண்டை ஆயிப்போச்சே.